ஐயோ கம்முனு போனவனும் முட்டி ஏற்றிட்டாங்களே. சாமிகளுக்கு வணக்கம். சொல்லுங்க சாமி. உங்கள் மூஞ்சியை பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் போல தோணுது. சொல்லுங்க சாமி. என்ன சாமி? உங்களுக்கு வாகனத்திலையும் வாழ்க்கையிலையும் அடிமேல அடியாக விழுந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம் சாமி, கரெக்டாக சொல்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்தது, நடக்க போகிறது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சது எனக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. அதெல்லாம் வேண்டாங்க சாமி. இப்போ காசு பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் காமிச்சு, கெட்டது என்னவோ அதை கழிச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை கொடுங்க. சரி, சொல்லுங்க சாமி. சரி சாமி, கொஞ்ச நேரம் வந்து உட்காருங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. சரிங்க சார். உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து இந்த நோட்டுக்குள்ளே வையுங்க. சாமி 200 ரூபா தான் இருக்குது சாமி. நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். காசையும் எடுத்துட்டு போயிடுவானோ, எதுக்கு ஒரு கண்ணு மேலே வைப்பான். தம்பி, இது சாதா கயிறு இல்லை, கொல்லிமலையில் போய் நவம் பண்ணி கொண்டு வந்த கயிறு. கையை காட்டு. கட்டினா கெட்டதில் விளையிருமா சாமி? அது சொல்கிறேன் கேளு. சரிங்க தம்பி, கண்ணை மூடிட்டு கையை நீட்டுங்க. இதை மடிச்சு பிடிங்க. நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது. இப்போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கையை திறந்து பாருங்கள். ஒரே புகையாக வந்துச்சுன்னா உங்களை சுற்றி கெட்ட சக்தியெல்லாம் வந்து உங்களை சுற்றி இருக்குதுன்னு அர்த்தம். தம்பி, எந்திரிச்சு போயிருங்க. துஷ்ட சக்தி உங்களை சுற்றி வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? போயிருங்க. சக்தி உங்களை சுத்திக்கிச்சு. தம்பி, காசு வண்டி சாமி, காசு. நீங்க போயிருங்க. நிக்காதீங்க. யாருகிட்ட? பூங்காவன பையன்டா. அப்பா, அவன் கிடைச்சது வண்டியும் கிடைச்சது. காத்துக்கு ஐயோ போச்சு. வச்சாடா ஆப்பு. என்ன வண்டி பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானே. ஐயோ, நீங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்தே போட்டு நல்லா ஞாபகம். நீ சிக்கோடா, அவனை தொலை கண்டே பிடிச்சிடா. செருப்பாவது இருக்குது.